ரொம்ப கவலையாக இருக்கீங்களா? ரொம்ப கவலை உங்களுக்கு ஆட்கொள்ளுதா? அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மலை ஏறி போங்க, கவலையின்றி இறங்கி வாங்க. அதான் முருகனுடைய சாதகமாக இருக்குது. நீங்கள் மலை ஏறி கவலையோடு போனால் உங்கள் கவலையெல்லாம் தீர்த்து மகிழ்ச்சியோடு முருகன் மலையிலேருந்து உங்களை அனுப்பி வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் புன்னகையும் நீடிக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எப்போதுமே இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அமைதி, மகிழ்ச்சி தான் இருக்கணும். புன்னகை எப்போதும் முகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த புன்னகை முருகன் முகத்தில் இருக்கிற மாதிரி உங்கள் முகத்தில் இருக்கணும்னா முருகன் அருளை உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்காண்டி எந்த கோயிலாக இருந்தாலும் முருகன் கோயில் பக்கத்தில் இருந்தால் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கவலையெல்லாம் மறந்து போங்க. எப்பப்போ உங்களுக்கு கவலை வருதோ அப்பப்போ முருகனை மனசு வச்சுக்கிடுங்க. உங்கள் கவலைகள்லாம் பறந்து ஓடுங்க தான் முருகனுடைய இது. அவ்வை பாட்டிக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததோடு அவ்வை பாட்டிக்கு புன்னகை வரவழைத்து அவ்வை பாட்டிக்கும் குமரன் என்று பாட வைத்தவர் தான் இந்த மணி குமரன். அழகன் முருகனை நீங்கள் கோயிலில் தரிசிப்பது மனசுக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் உள்ளங்கள் அமைதி இருக்கும். கண்களில் மகிழ்ச்சி தெரிபடும். அவை அருகிலுள்ள எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே முருகன் குடிகொண்டிருப்பார். பாலகன் முருகன் குடிகொண்டிருக்கும் அந்த சன்னதிக்கு சென்று முருகனை 2 நிமிடம் அமர்ந்து தரிசனம் செய்து பாருங்கள். கவலைகள் பறந்தோடும். மலை ஏறி வாருங்கள், கவலையின்றி போங்கள்.